ஒரு Samsung யூசர்ஸ்க்கு தேவையான OneUI 7.0 உடைய பீட்டா வெர்ஷன் வந்திருக்கு. பட் இதுல கலக்கலான நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு சில விஷயங்கள அதெல்லாம் என்ன ஏதுன்றத பார்த்தலாம். ஸோ இப்போதைக்கு பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வேரியண்ட்டில் தான் வந்திருக்கு. S24 சீரீஸில் அதில் நாங்கள் ஒரு ஃபோனில் வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் எப்படி இருக்குன்றத பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே ஹோம் ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ பாருங்கள், பக்கத்தில் நம்ம OneUI 6 வச்சு 7 பக்கத்தில் வைக்கும்போது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஏன்னா நான் இது வரைக்கும் கேமரா எங்கே இருக்குன்னு தேடி தான் யூஸ் பண்ணோம். இப்போ கேமராவை உண்மையாகவே கேமரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ விஷுவலாக நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதில் ஸ்பெஷலி எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது. நம்ம சார்ஜிங் போடும்போது உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த மாதிரி சார்ஜிங் வருது. ப்ளஸ் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் சார்ஜ் போடும்போதும் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கூலான ஒரு விஷுவல் எஃபெக்ட் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்ம நார்மலாக ஸ்வைப் பண்ணும்போது ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கும். இப்போ ரைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் சென்டர் ஃபுல்லாகவே வந்துடுது. லெஃப்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. இல்லை நீங்கள் எதில் மாற்றி போனாலும் திரும்ப ஸ்வைப்பும் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் சென்டருமே பார்க்கும்போது கொஞ்சம் மாடர்னாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு சின்னதாக ஐகான்ஸ்லாம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே எலாபரேட் ஆகிடும். திரும்ப மேலேயும் போய்க்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல வந்துடுது. அண்ட் கீழே பேனல்ஸ் மாறி மாறி இருக்கு இல்லையா, இந்த பேனல்ஸை கூட நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் போய் ஏதாச்சும் மாற்றணும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த சவுண்டை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அதுலேயுமே நீங்கள் ஈக்குவலைஸ்லேருந்து எல்லாமே வந்து மாற்றிக்க முடியும். இதே போல தான் பிரைட்னஸ்க்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் ஒரே இடத்துல நம்ம ஃபிங்கர் டிப்லேயே இருக்குது. ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ரீசெண்ட் ஆப் செக்ஷன் நார்மலாக இருந்துச்சு இது வரைக்கும். பட் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் 3Dயில் கொஞ்சம் ஸ்டாக்டு ஆப்ஷனோட பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ப்ளஸ் எந்த அளவுக்கு அந்த ஃபாஸ்ட்டான ஒரு மோஷன் இருக்குது பாருங்கள். இன்ஃபேக்ட் இது பீட்டா தான், எப்படியும் கொஞ்சம் அடிபடும் தான் நினச்சேன். பட் ஸ்டில் இட்ஸ் ஃபார் மோர் பெட்டர் நான் நினச்சதை விட. அண்ட் ஹோம் ஸ்க்ரீனில் இவ்வளோ நேரம் பார்க்கும்போது நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. வெறும் ஐகானுடைய டிசைன் இது மட்டும் மாறலைங்க, அந்த விஜெட்ஸுமே வந்து மாறி இருக்கு. விஜெட்ஸில் நிறைய விஜெட்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஜெட்டுக்குமே மல்டிபிள் சைஸஸ், மல்டிபிள் டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் விஜெட்லையுமே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிசைன் வந்து பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஒவ்வொரு விஜெட்ஸ்க்குமே ஒவ்வொரு டிசைன் வந்து வச்சுக்க முடியுது, விச் இஸ் ஃபேர்லி குட். அண்ட் அதை நீங்கள் ரீசைஸுமே வந்து பண்ணிக்க முடியும் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும் போது. அதுவும் பார்க்குறதுக்கு எங்கேருந்து சுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும். இந்த நார்மல் ஃபோல்டரை நீங்கள் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். டேரெக்டாக அங்கேருந்து நீங்கள் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ண முடியும். இனிமேட்டு பக்கம் பக்கமாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. பக்கம் அப்படின்னு தான் ஞாபகம் வருது. நீங்கள் ஜஸ்ட் ஆப் ட்ராவருக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஸ்வைப் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கமாக போய் பார்க்க வேண்டிய விஷயமும் இல்லை. அதுதான் பிடிச்சிருக்கா நீங்கள் அப்படி கூட மாற்றிக்கலாம். அண்ட் அதை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களே, கீழே சர்ச்சும் வந்து இருக்குது. நீங்கள் அங்கேயே அழகாக ஈஸியாக சர்ச்சும் பண்ணிக்க முடியும். பேட்டரியில் நமக்கு பேட்டரி ப்ரொடக்ஷனுக்கு ஏற்கனவே ஆப்ஷன் இருந்தாலும் மேக்ஸிமம் அது டிஃபால்ட்டாக என்ன இருந்ததோ அதுதான். பட் இப்போ நீங்க உங்களுக்கு எந்த பெர்சன்டேஜ்ல வந்து நீங்க ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே செட் பண்ணிக்க முடியும். அண்ட் எல்லாரும் ஆவலுடன் காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு தீவு, ஆனா பேரை நாங்க என்ன வச்சிருக்கோம் தெரியுமா? இப்ப பார், நவ் பார் அது பேரு. அதாவது இங்க நீங்க ஸ்டார்டிங்ல இங்க தெரியுதா, இதுதான் நவ் பார். ஆக்சுவலி எனக்கு ஐலாண்டை விட நவ் பார் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா கேமரா அழுக்காகாது. இப்போ ரீசெண்டாக 2-3 நம்ம பார்த்தோம்ல, OnePlusல, FunTouch OSல எல்லாத்துலேயும் இங்கே கொடுத்துட்றானுங்க. நவுத்தி நம்ம பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் திடீர்னு செல்ஃபி எடுக்கணும்னா அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம தொடக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இது கொஞ்சம் பெட்டர். கீழே இருக்குது. ப்ளஸ் அது ஒரு ஆப் மட்டும் கிடையாது, நீங்கள் மல்டிபிள் ஆப் சேர்க்கும் போது ஸ்டாக் ஆகிடுது. அதை நீங்கள் தள்ளியும் வந்து பார்த்துக்கலாம். என்ன இருக்குன்றது தெரியுது, தெரியாமலாம் இல்லை, அது ஓகே. ப்ளஸ் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயுமே அந்த ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்டில் மேலே வந்து சின்னதாக வந்து அந்த ஐகான்ஸும் வந்து கொடுத்துறாங்க. நீங்கள் அங்கேயுமே கிளிக் பண்ணி என்ன எதுன்றதை வந்து செக் பண்ணிக்க முடியுது. ஒருவேளை நீங்கள் நிறைய அலாரம்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அலாரம்ஸை நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம தான் காலையில் 6 மணிக்கு எழுறதுக்கே 6 அலாரம் வைப்போம் இல்லையா? கால் பேசும்போது கால் ரெக்கார்டிங், எஸ், மணிக்கணக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் மிஸ்டர் பலம், மணிக்கணக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கால் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம், அதை டிரான்ஸ்கிரிப்டும் வந்து பண்ணிக்கலாம், அதை டிஃபால்ட்டாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் போய் சர்ச்சும் பண்ணிக்கலாம். இப்போ நானும் இன்னொருத்தரும் பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தா கூட அதில் எப்போ நம்ம போய் தமிழ் டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக யார் பேசினாங்க, எப்போ பேசினாங்கன்ற அந்த இடத்துக்கு வந்து போயிடுது. பட் என்ன ஒரே ஒரு கொஸ்டின் அப்படின்னா, இப்போதைக்கு அது வெறும் இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும் தான் இருக்குது. தமிழில் வரல. தமிழில் வந்தால் யோசிச்சு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அண்ட் மற்றபடி நாக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இது இருக்குன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இதில் வந்து இருக்குது. அஃப்கோர்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சுட எடுத்துகிட்டு வந்து தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபைனலி சாம்சங் யூசர், சாம்சங் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சமாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்திருக்கு. அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நத்திங் OS 3.0 பார்த்துருந்தோம், ஆக்சிஜன் OS பார்த்துருந்தோம், இப்போ ரீசெண்டாக FunTouchையும் பார்த்துருந்தோம். ஐஃபோனில் iOSமே எப்படி இருக்க போது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். இந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்க்ளூடிங் இந்த OneUI வச்சு பார்த்தா எது ரொம்ப சூப்பராக இருக்குது, எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் ஒரு சாம்சங் யூசருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பீட்டா வெர்ஷன் தான், யாரும் இப்போதைக்கு அப்டேட் பண்ண வேணாம். சீக்கிரமாகவே ஃபைனல் வெர்ஷன் வந்துடும். நம்ம S25 அல்ட்ரா சீரிஸ் லான்ச் ஆகும் போது அப்படின்னு எதிர்பார்க்குறோம்.